விவசாயி விவசாயி கடவுளின் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி 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 என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கோமலி வந்துட்டேன் கூத்து ஆட வந்துட்டேன் கூடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்துட்டேன் ஹலோ ஹலோ ஏது முதலாளி கோமலி வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் கூடி இருக்கிற உங்களுக்கு வணக்கம் தந்துட்டேன் கூடி இருக்கிற உங்களுக்கு வணக்கம் தந்துட்டேன் சிறுசுரை மாற்றி சிறுசுரை மாத்தி சிந்தனையால் ஊட்டி சிந்தனையாலே கூட்டி சொல்லி பல 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 கதை சொல்லி பாடி ஆட்டமாட பாட்டு பாடி ஆட்டமாடு கூடி இருக்கிற உங்களுக்கு வணக்கம் தந்துட்டேன் கூடி இருக்கிற உங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்துட்டேன் கொள்ளையோ பாடிக்கட்டும் கொள்ளையடி போராடிக்கட்டும் குடிச்சு மாலம் போடட்டும் குடிச்சு கும்மாளம் போடட்டும் குட்டிகளா சேரட்டும் களவாடி சேரட்டும் தேசம் போடட்டும் ஊண்டோர் கைலாசம் போகட்டும் நாளே நாளே எங்கள் வாழ்வு கலையாளே உங்களுக்கு வணக்கம் தந்துட்டேன் கூடி இருக்கிற உங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்துட்டேன் ஏரப்பப்பா அரப்பப்பா 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 அரசியல் பற்றி தெரியாது அரசியல் எல்லாம் தெரியாது அது யாரும் கிடையாது அதில் யாரும் கிடையாது நாடு நடிக்கும் எங்களுக்கு நாட்டில் எல்லாரும் வேணுமுங்க கூடி இருக்கிற உங்களை எல்லாம் வணக்கம் தந்துட்டேன் வணக்கம் தந்துட்டேன் 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 அன்பு சார்ந்த நாடக அரசியல் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சந்தி சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் விட்டு செல்லப்பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய முதலைக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் ஜி.கே. சந்திரன் ஆறுமணியோட கல்வி சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். இனிமே எங்கிட்ட ஒரு சொடக்கம். நாடகத்தை சுறுசுறுப்பா நல்லபடியா வேகமா ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டுவிட்டு காசை கொடுத்துவிட்டு எனக்கு என்ன படத்தை தூங்கிவிட்டு அப்புறம் காலையில சொல்றாட்டே அப்பா நேத்து நாடகம் சூப்பர்டா, இது மாதிரி ஒரு நாடகத்தை எந்த ஊர்லயுமே பார்க்கல. நாடகம் நல்லா இருந்துச்சு, நான் தூங்கிட்டேன். நேத்து நாடகம் பார்த்துருப்பாங்கல்ல, அதனால தூங்கிட்டு கனவுல பார்த்துருவேன். அந்த வந்திருக்க நடிகர்லாம் சாதாரண ஆளு கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைகள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். கூட்டம் நல்ல கூட்டம், அருமையான கூட்டம். அது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஊர்ல இப்படி ஒரு கூட்டம் இருக்காது. அருமையான கூட்டம். இந்த நாடகத்தை இப்படித்தான் ரசிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற பெரியோர்கள் புறம் முதற்கண் வணக்கம். இந்தியாவின் வருங்காலத்துங்கள் இளைஞர்கள் இந்த உட்கார்ந்துருக்காங்க. வணக்கம். அவங்களின் தோண்டுகக்கூடிய நம்ம நாட செங்குத்தா தூக்கி நிறுத்தக்கூடிய இளைஞர் பட்டாளங்கள். எதை நிறுத்தலே டோல்கிட்டு நிறுத்தல. வணக்கம் வணக்கம் மங்களி. அவங்க தெரியும். வணக்கம் மங்களி. அப்படி கலகலப்பா சந்தோஷமா என்னைக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறது? இப்ப சந்தோஷமா இருந்தாத்தே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் எந்த ஆம்பளைக்குமே சந்தோஷம். அதுக்கப்புறம் சந்தோஷம் கிடையாது. ஒரு ஆம்பளைக்கு எப்ப நல்ல நேரம் முடிய போகுது தெரியுமா? தெரிஞ்சு வச்சுக்க. மணமேடையில மாப்பிள்ளையும் ஒண்ணும் பொண்ணு உட்கார்ந்துருப்பாங்க. ஐயர் தாலி எடுத்து கொடுப்பாரு. தாலி எடுத்து கொடுக்கும்போது என்ன சொல்லுவாரு தெரியுமா? நல்ல நேரம் முடிய போ, தாலியை கட்டுப்பா. நல்ல நேரம் முடிய போ, தாலியை கட்டுப்பாரு. தாலியை கட்டிட்டானா அதோட அவனுக்கு நல்ல நேரம் முடிஞ்சு வச்சு. அதோட அவன் ஆயில் கைதிதே. உட்கார்னா எந்திரிக்க படுநாள் அவக்குன்னு படுத்துடணும். படுக்கலைன்னா ஈரத்துணியை ஓட்டுருவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நாடு எங்கே நடக்குது? நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன். அங்கிட்டு திரும்பி பேசிட்டு கிடைக்க என்னவா சிச்சுக்க எந்திரிச்சு ஓடிடுவேன். இங்கிட்டு திரும்பி உட்காந்து பார்த்தா நாடகத்தை பக்கம் பார்க்கறத விட்டுட்டு அங்கே ஒரு சொந்த கதை சோக்கதை பேசிட்டு இங்க அப்படி பார்த்தேன். மகராட்சிய வணக்கத்தா ஆத்தா மரம் தாய்மார் போற வணக்கத்தா. வணக்கம் வணக்கம். இருக்கு இங்கே நாடகம் நடக்குது. அங்கே குனிஞ்சிட்டு செல்ல நோண்டிட்டு இருக்கு. அவர் பைக்கி என்னத்தை சொல்றது? இங்கே நான் உயிர் போக கத்திட்டு கிடக்கல. கொஞ்ச நேரத்துக்கு என் முகரை பார்த்துட்டு கூட அப்புறம் செல்ல நோண்டுனா இங்கே உங்களைத்தையும் சொல்லிட்டு கிடைக்க செல்ல கீழே. என்னைக்கு இந்த செல்ல கண்டுபிடிச்சாங்களே சரி. முந்தையெல்லாம் ஒரு திருவிழான்னு வச்சோம்னா அண்ணன் தம்பி சித்தப்பே மாவே மச்சினே பெரியப்பே இப்படி எல்லா வட்டம் உட்காந்துக்கிட்டு சொந்த பந்தத்துக்குள்ளே நல்ல கிட்டதுல பேசி சிரிப்பாங்க, நல்ல கிட்டங்களை பகிர்ந்துக்கிடுவாங்க. இப்போ எல்லாம் திருவிழான்னு வச்சா சரி, எத்தனை சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் தலை நிமிந்து பார்க்கறது இல்லை. இப்படியே குனிஞ்ச தலை நிமிடுறது கிடையாது. குனிஞ்ச தலை நிமிடுறது கிடையாது. மரியாதைக்கா குனிஞ்சிருக்காங்க? அதெல்லாம் கிடையாது. இந்த வார்த்தை எல்லாருக்கும் தலைக்கு ஒரு செல்போனுதே. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு செல்போனு. சரி, ஆளாலும் செல்போன் வச்சுட்டு குடிஞ்சதெல்லாம் நம்ம ராமி இப்படியே நோட்டிட்டு இருந்தா அப்புறம் சொந்த பந்தத்துக்குள்ள எப்படி இருக்கும்? அப்புறம் நாளைக்கு சொந்தக்காரங்களுக்குள்ள இப்போ ஒட்டு வரவு எப்படி இருக்கும்? அத்தை எல்லாருக்கும் வணக்கம். அத்தா வணக்கத்தோ. நீங்க வாங்க போட்டாச்சு. இங்கு சிறந்த முறையில் பப்புனாக நடித்து கொண்டிருக்கும் அன்பண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நமது மாபெரும் கிராமத்தின் சார்பாக மாலை போடப்படுகிறது. நல்லா குனிஞ்சு வாங்கிட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. வெற்றி மாலை வந்துருச்சு. நீ புகழ் மாலை தேட வேண்டியது உங்களுடைய கடமை. கண்டிப்பா புகழ் மாலை தேடுவான். ஆனா மண்டையை மட்டும் ஆத்தாமன்னு சொல்லணும். அதான் வித்தியாசம். ரொம்ப நன்றி. பூ மாலை அணிவித்து புகழாரம் செலுத்திய ஊர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், நாடக சுற்றுவட்டார ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும், எங்களுடைய நாடு கலை குடும்பத்தின் சார்பாக என சார்பாக மனமிலிருந்து நன்றி நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். அவ்வளோதான். வணக்கம். நல்லபடியாக ஆரம்பிச்சாச்சு. ஆத்தா மருவரை நல்லபடியாக உட்காந்துருக்கீங்க, அமைதியாகிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு சில ஊரில் ஆத்தா மருவெலாம் அமைதியாகவே இருக்கிறது கிடையாது. வீட்டில் குழம்புல தண்ணி ஊற்றிட்டே, சோத்தில் தண்ணி ஊற்றிட்டே, சொந்த கதை சோக்கதை பேசிட்டு அது பொறணி பேசுறதுல ஆத்தா மரு மாதிரி பொறணி பேச முடியாது. அடேங்கப்பா எப்படி பொறணி பேசுவீங்க? அநியாயத்துக்கு நாடு நடக்கும்போது பெட்டிக்கார எந்த பாட்டு மாறுறாரு, பப்புனுக்கார எடுபட்ட எதையும் பேசிட்டு வட்டமாக காத்துட்டு மோத ஆத்தா பொறணி ஆரம்பிக்க. அடியா இந்த கமரா இருக்கல்ல, அத செகுட்டு மினியாண்டி கூட்டிட்டு ஓடி விட்டாலாடி. அது மினியாண்டி தானே? ஆமா, தன குளத்துல அது சண்டாலத்தனமே நடிச்சா 1 மணிக்கு டப்பு 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 டப்புன்னு போறாங்களாம். என்ன டப்பு டப்புன்னு? மோட்டர் பைக்ல அம்மனத்தடி கண்ணன் பேசுறாங்க. நான் கேக்குறேன், யார் யாரை கூட்டிட்டு போனா நமக்கு என்ன? அதான் கிடைச்சது. யார் யார் கூட்டி போனா நமக்கு என்ன? யார் யாரை தள்ளி போனா நமக்கு என்ன? முதல்ல உங்க புருஷன் வேற யாரையும் கூட்டி போகாம இருந்தாச்சே. அதை மட்டும் கோளார முக்கியமா பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கொண்டு முதல்ல எதையுமே நல்லா இருக்கு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காம், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவாக சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும்யா. வந்திருக்க அனைத்து நடிகருமே
நல்லாவே நடிப்பாங்க அப்படி நினச்சி பாருங்க. வெங்கலமுடைய ஐயனார் முனியப்ப சாமி மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கா. இதுவே வித்தியாசம் பண்ணீங்க. என்ன இழுவ? இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும்? அண்டி ரிவர்ஸ்ல போயிருச்சு. பார்த்தோம்னா அந்த நாடெல்லாம் இருக்காது. அதே மாதிரி சொல்ல வைக்கிற விதம் எங்க கையில தான் இருக்கு. சே நாடகம் சூப்பர் அமோகமா இருந்துச்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். சே நாடகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாடகம் மசூர் கூட விளங்கலைன்னு அர்த்தம். சே அமோகமா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுல நாங்களும் நடிக்கணும், நீங்களும் பார்க்கணும். உங்க வேலையை நீங்க செய்யணும், எங்க வேலையை நாங்க செய்யணும். அவங்க வேலையை அவங்க செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் வராது. தம்பி கைமுட்டி போடாதரா, வயசுக்கெல்லாம் கைமுட்டி போடலாமா? இந்த வயசுல கைமுட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க. தெரியும் அது என்ன பண்றது, முன்னாடி உட்காந்துட்டு அதை தானே ஓடுறாங்க. ஐயா கைமுட்டி என்ன நம்மளும் அதுல தானே வந்தவங்க. கைமுட்டினா தப்பா நினைக்காதீங்க. ரெண்டு காலில் முட்டி போட்டா கால் முட்டி, கையில முட்டி போட்டா கை முட்டி, ரெண்டு கை முட்டி கால் முட்டி கட்டி நாடம் பார்ப்பாங்க. ஒரு மணி 2 மணி ரொம்ப அடியானா ரொம்ப தேய ஆரம்பிச்சிருங்களே. 1 மணி 2 மணி ஆச்சுன்னா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். தூக்கம் வச்சுல கையை படார் விடுவாங்க, பக்கத்தில் இருக்காது பல்லு போயிடும். அப்போ நீங்க சண்டை ஓட்டு, நீங்க அங்கிட்டு குத்திட்டு கிடக்கணும், நாங்க சண்டை ஓட்டு இங்கிட்டு குத்திட்டு கிடக்கணும். உங்க குத்துல எங்க குத்து வெட்டியா போயிடும். அதனால எங்கிட்ட குத்து டப்பா குத்து வெட்டியா போகாதுல்ல. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க தெரிஞ்சுக்கொண்டு முதல் எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சாமியை வணங்கணும். எந்த சாமியை வணங்கணும்னா ஐயனாரை வணங்கி இந்த நாடகத்தை சிறப்பாக அனுப்புறாங்கல்ல, ஐயனாரை வணங்கிடுமா? அத்தா யாரும் முக்காடு ஓடாதீங்க, கோயில் பக்கம் யாரும் கால் நீட்டி விடாதீங்க, யாரும் முக்காடு ஓடாதீங்க, சாமி வணங்க போற ஐயனாரை. அப்ப ஐயனாரே, வெங்கலமுடைய ஐயனாரே, எங்களுடையாக ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களை காக்க நாடி வர வேண்டும் ஐயனாரே. மேற்க மலையாளம், மேற்க மலையாளம், மேற்க மலையாளம், ஐயனாரை நீ பிறந்தது மேற்க மலையாளம். மேற்க மலையாளம், மேற்க மலையாளம், மேற்க மலையாளம், ஐயனாரே நீ பிறந்தது மேற்க மலையாளம். இந்த சேதுபதி நாட்டினிலே உளுத்திமடை செங்கமடை புதைநேந்தல் கிராமத்திலே எங்கிருந்தலுடையாக ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களை காக்க நாடி வர வேண்டும் ஐயா. கச்ச நல்ல எடுத்து கட்டி கருங்க செய்யும் கும்பம் கொண்டு, கச்ச நல்ல எடுத்து கட்டி கருங்கச்சமும் குஞ்சம் கொண்டு, கச்ச நல்ல எடுத்து கட்டி கருங்க செய்யும் கும்பம் கொண்டு, கட்டு கடக்காத காலையை போல், கட்டு கடக்காத காலையை போல், ஐயனாறு வாராறு வாரா, ஐயனாறு வெள்ள குதிரையில ஏறி வார வேதத்தை பாரு, ஐயனாரை வணங்கிடு வரம் தருவாரு. எங்க ஐயனாறு வெள்ள குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு, ஐயனாறு வணங்கிட வரம் தருவாரு. ஆடாதே பெய்யும் கூட ஆடி வந்து செய்தி சொல்லும், அங்கே ஆடாத பேயும் கூட ஆடி வந்து செய்தி சொல்லும், ஆடாதே பெய்யும் கூட ஆடி வந்து செய்தி சொல்லும், ஓடி போறேன் என்று சொல்லி, ஓடி போறேன் என்று சொல்லி மொழி தந்து விடும். எங்க ஐயனார் வெள்ள குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு, ஐயனாரை வணங்கிடு வரம் தருவாரு. எங்க ஐயனாறு வெள்ள குதிரையில ஏறி வரும் வேகத்தை பாரு, ஐயனாறு வணங்கிட வரம் தருவாரு. கச்ச நல்ல எடுத்து கட்டி கருங்கச்சமோ கொஞ்சம் கொண்டு, வெள்ளி நல்ல குடியருவா வீரமுள்ள சிறப்பருவா, வெள்ளி நல்ல குடியருவா வீரமுள்ள சிறப்பருவா, வெள்ளி நல்ல குடியருவா வீரமுள்ள சிறப்பருவா, ஐயனாரி கையருவா, ஐயனாறு கையருவா, காவல் காக்கும் நம்ம அல்லவா. ஐயனார் வெள்ள குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு, ஐயனாறு வணங்கிட வரம் தருவாரு. எங்க ஐயனாறு வெள்ள குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு, ஐயனாறு வணங்கிட வரம் தருவாரு. கூப்பிட்டா ஓடி வருவாரா, ஐயனார குடிரோட்டு ஆடி வருவாரா, கும்பிட்டா ஓடி வருவாரா, ஐயனாறு கும்பிட்டா வரம் தருவாரா. கிளம்பிட்டாரா ஐயனாரு கிளம்பிட்டாரா, கிழக்கு வாசல் நோக்கி கிளம்பிட்டாரா, கிளம்பிட்டானா
வந்துட்டாரா கிழக்கு வாச சன்னதி விட்டு கிளம்பிட்டாரா சிலுக்க சிலுக்க வராரே முனியப்ப சாமி சிலுக்க சிலுக்க வராரே சிலுக்க சிலுக்க வராரே ஐயனார் சிரிச்சுக்கிட்டே அடி வராரே காளிகேயும் வந்து சேரும் உளுத்திமடை ஐயனாரே காளிகேயும் வந்து சேரும் வீரமுள்ள ஐயனாரு காளிகேயும் வந்து சேரும் வெங்கலமுடைய ஐயனாரி கேட்ட வாரம் தந்திடுவார் ஏற்ற வரமும் தந்திடுவார் அருளை தந்தி காத்திடுவார் இங்க ஐயனார் வெள்ளை குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு ஐயனாரை வணங்கிடு வரம் தருவாரு ஐயனாரை வணங்கிட வரம் தருவார் அவ்வளவுதான் நல்லபடியா சாமியை வணங்கியாச்சு இனிமே எடுத்த காரியம் நல்லபடியா இருக்குன்றனால முக்கிய பணி நோட்டீஸை படிச்சுக்கிறோம்யா இந்த நாடு வைத்திருக்கிறார்கள் ஏன் வைத்திருக்கிறார்கள் எதற்காக நம்ம தங்க தெரியப்படுத்த எந்நகரத்தில் பொருளாதாரக்கூடிய விருதுநகர் மாவட்டம் திருச்செலி வட்டம் உளுத்திமடை செங்கமடை புதையநேந்தல் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வெங்கலமுடைய ஐயனார் ஸ்ரீ முனியப்ப சாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு நரிக்குடி காவல்துறை உயர்திரு மரியாதைக்குரிய காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் கட்டனூர் உயர்திரு மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் உயர்திரு மரியாதைக்குரிய கிராம நிர்வாக அதிகாரிகள் முன்னிலையிலும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த நாடகம் ஹரிச்சந்திரா பிரிவாண்டம் நாடகம் வெகு சிறப்பாடி வரும் இந்த நாடகத்தில் நடிக்கிற நடிகர் கமலே ஏற்கனவே தங்களுக்கு நாம் தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்ட கலைமகன் சென்றடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய நாடக யுவராஜா ஆர் காவலூரை சேர்ந்த PN கணேச பாண்டியன் அவர்கள் உங்கள் மத்தியில் அரிசி நாடிக்கா தோன்றியிருக்கிறார் அவர்களபடியாக இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி சோக நடிப்பரசி தூவல் மாநகரம் புளியங்குளத்தைச் சேர்ந்த KVS தாமரை செல்வி அவர்கள் உங்கள் மத்தியில் சந்திரமதி அடிக்காது கொண்டிருக்கிறார் அவர்களபடியாக கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்றே இவரா இவருக்கென்றே பாட்டா நடிப்புக்கென்றே இவரா இவருக்கென்றே நடிப்பா என்று வெற்றி கொள்ளும் விளாத்திகுளம் அரிய உள்ள அரியநாயகிபுரத்தைச் சேர்ந்த M நகுலன் அவர்கள் உங்கள் மத்தியில் தெய்வேந்தர் பின் சத்திய கிருத்தி காத்து கொண்டிருக்கிறார் அவர்களபடியாக நடிப்பிசை நாயகன் காவிய தலைவன் கம்பன் விட்டு கற்றுத்தறியும் கவிபாடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நடிப்பு சுடர் கட்டிக்குளம் மண்ணின் மைந்தன் AP காளை லிங்கம் அவர்கள் உங்கள் மத்தியில் விஸ்வாமத்தர் காலகண்டர் மற்றும் பலவிடங்கள் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் அவர்களபடியாக ஆர்ப்பாட்ட கலைஞர் ஆட்ட நாயகன் நடிப்பிசை செம்மல் நடிப்புக்கென்று இவரா இவருக்கென்று நடிப்பா என்று வெற்றி கொள்ளும் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய முதலை குளத்தைச் சேர்ந்த வேல்சாமி அவர்கள் உங்கள் மத்தியில் வசிஷ்டர் மற்றும் நட்சத்திர திரகர் மற்றும் பலவிடங்களை காத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களபடியாக சினிமா உலகில் பெரிய மனோரமா அப்படின்னா நாடு கலை உலகில் சின்ன மனோரமா என்று பட்டம் பெற்ற சகலகலா வள்ளி என்று பட்டம் பெற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு உள்ளம் மதுரை TM மீனா அவர்கள் உங்கள் மத்தியில் பரதநாட்டியம் குடிபடை மற்றும் பலவன் நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய சின்னஞ்சிறு வயதிலே உங்கள் மத்தியில் பேரும் புகழும் பெற காத்துக் கொண்டிருக்கிறார் நடிப்பிசை சுடர் மதிப்பிற்குரிய முதலைக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த மாஸ்டர் சந்தோஷ்குமார் அவர்கள் உங்கள் மத்தியில் லோகிதாஸ் அடி காத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுடைய ஹார்மோனிய கலை அரசன் ஹார்மோனிய இசை அரசன் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய நாடக ஆசிரியர் புளியங்குளம் GK சந்திரன் அவருடைய மாணவன் KM மணி மாறனவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனிய பின் பாட்டு அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி ஒன்னு தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தாவே செத்தவனே தாண்டா அந்த உத்தமையே நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா நல்ல பேரை
நாலு காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம், போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம், நெஞ்சு நெகிழ்ந்து மந்திரம் சொன்னா வந்து நின்னுதான் தெய்வம் மகிழும், ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்குனா அன்பு என்னடா பண்பு என்னடா, தந்தாலும் தராம போனாலும் தாங்குமவ கோயில் தாண்டா, அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. அருமை 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 அருமையா அருமையான பாடல. கைதட்டி உலங்களுக்கு நன்றி. இப்படி கைதட்டி உற்சாகப்படுத்தும் போது தான் எங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் பிறக்கும். ஆகா, இதைத்தான் ரசிக்கிறீ நினைச்சு செய்யக்கூடிய தொழில 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு அண்ணன் 4 மடங்கா கூட சேர்த்து செய்வோம். அவ்வளவுதான் வித்தியாசம். கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கம். அதே மாதிரி பெரும்பசா பத்தின அன்பளிப்பெல்லாம் நாங்கள் யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது. அப்படியே அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா காலையில் வண்டியில் போகும்போது கூட கொடுங்க. அதுவும் இப்போ எவ்வளோ கொடுத்தாலும் சம்மாதம் ஏற்றுக்குறோம் வண்டியில் போகும்போது. அது ஆத்தாமர்கள் அன்பளிப்பு கொடுக்க கையில் காசுலாம் கவலைப்படாதீங்க. தோடு முக்குத்தி கூட கலட்டி கொடுங்க, நாளாக வாங்கிக்கிருவேன். தோடு முக்குத்தி இல்லைன்னா காலில் இருக்கிறத கலட்டி கொடுங்க. செருப்பையா? செருப்பு இல்லைப்பா, குளிச்சு சொன்னேன். நீ விட்டு செருப்பாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, பிஞ்ச செருப்பாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, செருப்பு கிடச்சி கூட பொழைச்சிக்கிறோம். ஜோடியாக கொடுங்க. பிஞ்ச ஒத்த செருப்பு வந்து எங்கேயும் மதிப்பிடையும், எங்கே வேணாலும் ஜோடிக்கு தான் மதிப்பு. ஆமாம், நான் வர்றேன். நல்லா இருக்கா? அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கோடைக்கு குமரல், மின்னலடை சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி, சிவகாசி சரவெட்டி புகழ், மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பு சகோதரர் எஸ் நாகூரை சேர்ந்த ஓவி சிவஞானம் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்கம் தொப்பிது வேளா. என்ன சார்ஜ் குறையுது? மண்டை பிடிச்ச இடியும் புயல் மழை சேர்ந்துருந்தாப்புல இருந்துச்சா? கைதட்டி உலகளுக்கு நன்றி. இப்பதான் ஹார்லி சாப்பிட்டாப்புல இருக்கு. இந்த உற்சாகத்தை தான் நான் எதிர்பார்க்கறது, வேற ஒன்றும் இல்லை. இடியாப்பம் தற்காஞ்சி இருக்கு. அதே பார்த்துருவீங்க. அத்த உள்ள படுத்துருக்காத்தா, அந்த ஊரை ஊடுமாறு படுத்துக்கால வர எந்திரிச்சு உட்காருங்க. அத்தா
ஆமா ஆரம்பத்திலே படுத்துக்கிறது அப்படியே அதே நாடகத்தை ஒரு சில உன்னிப்பா பார்க்கறது தான் போல இருக்கு. இன்னும் இப்படி படுத்து கிடக்கா அப்படின்னா அதான் கூட படுத்து கிடக்க எலிப்புடுக்கா கொடுத்தாரு படுத்துக்கா எலிப்புடுக்கா கொஞ்ச நேரத்துக்கு பார்த்துட்டு உட்கார்ந்து எலிப்புடுக்கா என்ன நீ வேற எலிப்புடுக்கா பூனை புடுக்கா யானை புடுக்கான்றியா எல்லா பேரும் உசி புட சொல்லிக்கிட்டு இருக்கே அப்புறம் என் மோரே பார்த்துட்டு கூட அப்புறம் படுத்துக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் முக்கியமான சொல்றேன். ஓகே வேற ஒன்றும் இல்லை படுக்கிறவங்க படுங்க. நான் கேட்கிறேன் நீங்க படுத்தாத்தான் என்ன உட்கார்ந்து நாடகம் பார்த்தாத்தான் என்ன இல்ல எந்திரிச்சு நீங்க வீட்டுக்கு போனாத்தான் எங்களுக்கு என்ன பப்புன்னு பவுடர் போட்டாச்சு கோமாளி வந்துட்டேன்னு பாட்டு பாடி வெளியே வந்துட்டாலே நாடகம் பேசுற முழு தொகை சோழி முடிஞ்சோச்சு. உங்க பணத்தை நாங்க இப்பயே முழங்கிட்டோம் அடப்பா இருந்தாலும் வாழைப்பழத்தை எடுத்துக்கிடுவேன். அதனால பெரிய விஷயம் உங்க பணம் வெட்டியா போயிடக்கூடாது. படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க. ஆனா தூக்கம் வந்தா தூங்க வேணாம் சொல்லி நேற்று நாடகம் பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நேரம் தூங்குங்க முழிச்ச நேரம் நாடகம் பார்த்துக்கோங்க. அப்புறம் தூக்கம் வர நேரம் தூங்கிக்கங்க. யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு மட்டும் போயிடாதே. போயிட்டீங்கன்னா ஒத்தியில கத்துறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கும். ஆம்படுதான் வித்தியாசம். ஓகேப்பா தம்பி உங்களுக்கு ஓகேவா? ஆமா அவருக்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் பலவாத்திய சக்கரவர்த்தி மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பு சகோதரர் மதுரைக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த KS சத்யவான் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆல் ரவுண்ட். இந்த உற்சாகத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவருக்கு அடுத்தபடியாக எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் தாயும் தந்தத்தினுடைய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசிக்கின்றிருக்கிறார் சொரிக்குளம் MPK மருதவர்கள் சீன் தாளம்.
மதுரையில் வாடு வண்டி போயிட்டே இருக்கான். அவர்களை பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. தானத்திலே சிறந்ததான மன்னதானம் ஒப்பிட்டவரை உள்ள நினைக்கிற அருமையான சாப்பாடு. ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை, கோழிக்கறி, கோழி முட்டை. ஆட்டு முட்டையா? ஆட்டுக்கு முட்டை கொட்டை தான் இருக்கோ, நாட்டுக்கோழி முட்டை உளறிட்டேன். சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. அண்ணன் கைகளுக்கு மனம் நிறைந்த நன்றி வணக்கம் வணக்கம். அது ஊட விழுந்துச்சு என்னன்னு தெரியல. சாப்பிட்டேன் எதா இருந்தா உள்ள உயிர் நம்ம ஊர் சாப்பாடியா நமக்காக தான் சமைச்சிருக்காங்க. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒளிவுள் அமைப்பு அருமையான அமைப்பு. மைக் செட் அப்படி குயிக் செட்டாக இருக்கணும், டீப்னா அப்படி டாப்பாக இருக்கணும். சிறந்த முறையில் ஒளி அமைத்தரக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் நியூ ராஜா மற்றும் உமா ரேடியோஸ் உளுத்தி மடை. நியூ ராஜா மற்றும் உமா ரேடியோஸ் உளுத்தி மடை. ஒளிவுள் அமைப்பு அருமையான அமைப்பு. உண்மையிலே நல்லா அமைச்சிருக்கிறாரு. அண்ணனை பற்றி சொல்ல தேவையே இல்லை. ஆமாம், நாடறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் அவசியம் பெரிய சொல்லுவாங்க. உலகமறிஞ்ச மைக் செட்டுக்கு விளம்பரம் தேவையில்லை. அருமையான ஒளிவுள் அமைப்பு நியூ ராஜா மற்றும் உமா ரேடியோஸ் உளுத்தி மடை. நல்லா அமைச்சிருக்கீங்க. நடிகர்களுக்கு என்ன தேவையோ மனங்கொண்டாம ஓடி செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் பாட்டு போடலை. ஏன்னா ஒரு பான சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பா சாப்பிட்றதுக்கு பற்றி திரிட்டு பாருங்க. ஒரு சோறு பதம் நல்லா அமைச்சிருக்கீங்க. மனம் நிறைந்த நன்றி. ஆனால் ஒரு சில இடத்துல பாட்டு போறேன்னு போடுறாங்க, கொலையா கொள்றாங்கப்பா. அடடா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல மைசூர் பேரை சொன்னேன். சரி, பேரை சொல்லுமே பக்தி பாட்டு போட்டாங்க. பக்தி பாட்டை போட்டமே கூட்டத்தில் ஒரு 50 பேர் சாமியாடி வந்திருப்பாங்க. சாமி வந்துருச்சு. ஆமா, எப்பேற்பட்ட பக்தி பாட்டு தெரியுமா? மைக் செட் பேரை சொன்னமே சரி பாட்டு போட்டாரு. அண்ணன் பாத்தியா குண்டி ஆட்டுறாங்க. இது ஒரு பாட்டுன்னு. இது இவங்களுக்குள்ள சின்ன பிள்ளைகளை எப்படி பிடிச்சிருக்கு தெரியுமா? இதோட வருவாரு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடி, பேரா பேரா கொஞ்சம் தடியடி. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடி, பேரா பேரா கொஞ்சம் தடியடி. தாத்தா தடிய என் கையில பொடிய மறந்துட்டே தாத்தா. இப்படி பாடினாத்தான் அந்த சந்தோஷம் குசியா திடுறாங்க. என்னன்னு சொல்ல இவங்களுக்கு அப்படி பிடிக்குது. ஆனா பாட்டு பழைய பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இப்ப புது பாட்டு எடுக்கிறாங்க, ரீமிக்ஸ் பண்ணி தான் கொலையா கொள்றாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. செய்யும் தொழிலே தெய்வம் இருக்கிறாங்க. எந்த ஒரு தொழிலுமே கேவலப்பட்ட தொழில் கிடையாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு கேட்டுங்க, வீடு கட்டுறதும் கொத்தனார்தேன், கோயில் கட்டுறதும் கொத்தனார்தேன். கொத்தனார் தொழில் புனிதமான தொழில். அது கொத்தனார் தொழில்ன்றது புனிதமான தொழில். அந்த புனிதமான தொழிலையும் கேவலப்படுத்துற மாதிரி பாட்டு எடுக்கிறாங்க. இதனால கோர்ட்ல கேஸ் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி பாட்டு எடுக்காது தெரியுமா? கொத்தனார் மேல கேவலப்பட்டவர்கள் எப்படி எடுக்கா இவரு? தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்துனாரு, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்துனாரு, கொத்துனாரு கொத்துனாரு. இது எப்பேற்பட்ட பக்தி பாட்டு தெரியுமா? குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, மனமும் நல குணமும் மனமும் நல நலமும், சண்முகநாதன் சன்னதி கண் கண்ட நிம்மதி, சண்முகநாதன் சன்னதி நான் கண்ட நிம்மதி. இப்போ ஒரு பாட்டு போட்டுக்காது தெரியுமா? பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே, ஊருக்கு போன நேரம் பார்த்து அவன் கூட போனியே, வீட்டில் போது நீ அவன் கூட போனியே, பாட்டு எடுப்பாங்க ஓட இருக்கு. ஆமா, நோட்டீஸில் இப்போ நோனிச்சு நம்ம இப்போ ரசிகருக்கு நோனிச்சின்னு என்ன சொல்றீங்க? அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடக அமைப்பு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தில், அதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம ஊருக்கு சரியா 8:30 கூட்டு வந்துட்டார். காரணம், உங்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கணும்ன்ற நல்ல எண்ணம் தான். அது மட்டும் கிடையாது, சரியா 9:50 சுதியை போட்டாச்சு. 10:10 பப்புன்னு 10:10 வெளியேறிட்டேன். காரணம், உங்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கணும்ன்ற நல்ல எண்ணம் தான். அப்பேற்பட்ட சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர், உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய முதலைக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் ஜி.கே. சந்திரன் ஹார்மோனிஸ்ட் அவர்கள். இந்து நிகழ்ச்சியாக இருந்தால் அன்பப்பா ஜி.கே. சந்திரன் அவர்கள் அணுங்க சிறந்த அமைத்து தருவார். இந்த நாடகத்தை கண்டளிக்குமாறு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் நெஞ்சங்கள். உளுத்தி மடை, செங்கமடை, புதையனேந்தல் கிராம பொதுமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாடகத்தை அருமையான முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறார்
அதை முக்கியமாக ஒன்றுன்னா நாடக கலையை அருமையான முறையில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், ஏன்னா எனக்கு இப்போ எல்லாம் நாடகம் பேச வரா இருந்தாலே யூடியூப்பை பார்த்து இந்த நடிகர் தான் வேணும், அவர் தான் வேணும்னு கேட்குறாங்க. காரணம், யூடியூப் மூலமாக அனைத்து கலைஞர்களையும் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும். இப்போ நம்ம ஊரில் கஷ்டப்பட்டு வருமானம் இல்லாமல் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுக்கிற நேரத்தில் பொழுதுபோக்குறது என்னென்னா இந்த யூடியூப் ஒன்று தான். அந்த யூடியூப்பில் நம்ம நாடகத்தை பார்த்து பெருமை சந்தோஷப்படுகிறாங்க. அப்பேற்பட்ட சிறந்த முறையில் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார் சிறந்த ஒரு யூடியூப் சேனல் மதிப்பிற்குரிய மேடை நாடகம். அன்பு சகோதரர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. மேடை நாடகம் உரிமையாளர் மாசானம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பில் பண்ணுறது தட்டிக்கங்க. அதே மாதிரி பங்காளியை பற்றி சொல்ல தேவையில்லை, மேடை நாடகத்தை பற்றி. ஆனால் இருந்தாலும் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எடுத்து ஷார்ட்ஸில் போட்டாலும் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த யூடியூப் எடுக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? இந்த யூடியூப் எடுக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் குறிப்பிட்ட ஆளுகளை மட்டும்தான் எடுக்கிறாங்க, மற்ற யாரையுமே எடுக்கிறது இல்லை. ஆனா மக்கள் பூரா யூடியூப்பை பார்த்துட்டு இவர் தான் வேணும், இவர் தான் வேணும், இவர் தான் வேணும்ன்றாங்க. ஏன்னா அவர் தான் உலகத்திலே பேர் வாங்கின ஒரு மாதிரி. ஆனா அவங்க மட்டும் கிடையாது. இன்னும் எத்தனையோ நபர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் யூடியூப்பில் வராமையே பேர் வாங்கின ஒவ்வொரு இன்னும் யூடியூப்பில் வராமையே நடிக்காம தொழில் வராமல் இருக்கிறாங்க. காரணம், இந்த யூடியூப்னால ஒரு சில ஆளுகள் தான். அன்றைக்கி ஒரு யூடியூப் பார்த்தீங்கன்னா நாகர் சீன் வரைக்கும் இந்த எடுத்தார். முறையே வர்ற சேரத்தில் யூடியூப்பை தூக்கிட்டு போயிட்டார். நாடகம் வச்சிருக்கதே வள்ளி திருமண நாடகம். முருகன் தான் முக்கியமான ஆள். ஆனால் முருகனை யூடியூப் எடுக்காமல் தூக்கிட்டு ஓடுறாரு மனுஷன். அப்புறம் என்னத்துக்கு யூடியூப்பை எடுக்கணும்? நாடகம் எடுத்தால் முழுசாக எடுக்கணும், எல்லா கலைஞர்களையும் போடணும். அது எல்லா கலைஞர் ஒரு சிலர் யூடியூப் எடுத்துற தெரியுமா? ஒரு சில ஆளுகளை மட்டும் இந்த வெட்டி போட்டுட்டு மிச்ச ஆளுகளை அப்புறம் போடுறதே கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு யூடியூப் எடுக்கணும்? ஆனால் பங்காளி அதை அப்படியே இல்லை, எப்பயும் எடுத்தது முழுசாக போட்டிருக்காரு. ரொம்ப நன்றி, வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்புறம் ஆடல் தாரகை, நாட்டிய பெங்கிலி, நாட்டிய அது, நாட்டிய இது, நாட்டிய எது என்று சொல்லக்கூடிய தம்பி இன்னைக்கு தந்த அருமையான ஐட்டம். அட்டைக்கா சுண்டுடா தெரிக்க. என்ன தெரிக்க? சகமா ரத்த கலர், நாலு கலர், அப்பேற்பட்ட கலரு தென்னை மரத்து சிட்டு மயக்கில் வந்து முட்டு என்று சொல்லக்கூடிய மதுரை KPT லைலா அவர்கள் டான்ஸ் காமி. 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, இவள் மூவேந்தர் வழி வந்த மன்னவளோ, இவள் மூவேந்தர் வழி வந்த மன்னவளோ, 4 குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ, 4 குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ, இவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, இவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, என்னிடமோ, 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. அது உண்மையை 3 தமிழ் தோன்றி சொல்றதுக்கு அவருக்கு அதோடையாக உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றிடமெல்லாம் பேரும் புலும் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை, கலை முதுமணி பட்டம் பெற்றவர், நாடக ஆசிரியர், தமிழ்நாடு அரசால் இசைக்கல்லூரியில் இசை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நமது ஊருக்கே அதிகமாக வந்திருப்பார். குறிப்பாக அரிச்சந்திர நாடகத்தில் அரிச்சந்திரம் சத்தியர்த்தியாக அதிகமாக வளம் வந்த மதுரை தூம்பகுளத்தை சேர்ந்த MG முனியராஜன் ராஜ நடிகர். அவருடைய மகன் M கிருஷ்ணகுமார் பப்புன் காப்பி. நான் தாங்க என் பேர் கிருஷ்ணகுமார். எம்பத்தால பேர் தமிழ் வந்துட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். தம்பி நமக்கு தான் பார்த்துருக்கேன். வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். உண்மை. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, அவள் பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் நம்மை சேரும். ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப அருமையான பாட்டு பாடிருக்கீங்க. நிறைஞ்ச மேடையில் மகிழ்வா பாடிருக்கீங்க. சந்தோஷம். புரிஞ்சோம்மா. அப்புறம் பார்த்தீங்கன்னா
நாளை தினம் அதாவது ஆவணி மாதம் 7ஆம் தேதி 23/8/2025 சனிக்கிழமை கோவில்பாகம் வந்துள்ள சிங்கார கலையரங்கில் ஹரிச்சந்திர மயான காண்டம் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் திரளாக வந்து இந்த நாடகத்தை கண்டளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லா பேரையும் சொல்லிட்டேன். யார் பேரை சொல்ல மறந்துருந்தா பெரிய கோச்சுக்கிறாதிய, அப்புறமா உள்ள வந்து சொல்லுங்க, பேரை சொல்லிக்கிறேன். ஆமாம், அது என்ன நாடகம் வந்து பெரிய நாடகம், அது வள்ளிரம் நாடகமாக டப்பாங்குத்த போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நேற்று நடந்த கட்டம் நாடகமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு நாளும் பப்புண்டான் சூமை குத்தா குத்திட்டு விடியறதுட்டி கூட ஆடலாம். ஆனால் இன்னைக்கு நாடகத்தில் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு கதை நாடகத்தில் யாரும் செய்கிற அளவுக்கு நேரம் பத்தாது. ஆமாம், அதான் சொல்கிறதே. அதனால் வந்த பப்புன்னு அதுக்காக என்னத்தையும் ஒன்று பேசிட்டு படக்குன்னு போனேன் கூடாதுல்ல. ஒன்று சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த இருக்கணும், இல்லைன்னா சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். பெரியவர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவரையுமே கை வணங்கி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைங்க. நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுங்க, கெட்ட கருத்துக்களை சொல்லிக் கொடுக்காதீங்க. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பறிவு இல்லாமல் தர்றோம். வருங்கால சந்ததிகள் உங்கள் குழந்தைகளாக நல்லா படித்து வருங்காலத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்தில் பிறந்து மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானி ஆகணும், நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும். உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆத்தா மறுபுறம் நிறைய உட்காந்துருக்கீங்க. தயவு செய்து டிவியை பூரா அமர்த்தி போட்டுருங்க. சிறகடிக்க ஆசை பார்க்குறேன், பாண்டியன் சோர்ஸ் பார்க்குறேன், பாக்கியலட்சுமி பார்க்குறேன் இல்லாமல் டிவியை பூரா அமர்த்தி போட்டுருங்க. பிள்ளைய கொஞ்ச நாளைக்கு நாள் உருப்படியாக படிக்கட்டும். அதனால் எல்லாம் அல்ல கரிகர சுதன் ஐயப்பனை வணங்கி வாஞ்சா வந்துருச்சா, சரி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பெரிய வந்த இதில் ஒரு விஷயம், நான் பிள்ளைகளை டிவியை பார்க்க விடாதீங்கன்னு ஏன் சொல்கிறேன். பரீட்சை பள்ளிக்கூடம் திறந்ததுமே டிவி அமர்த்தி போட்டுருங்க. ஆனால் பரீட்சை நெருங்குதா செல்போன் எல்லாம் கொடுக்காதீங்க. குறிப்பாக பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. காலை தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். குறிப்பாக பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும். ஆம்பளை பிள்ளைகளுக்கு கூட அவ்வளோ பிரச்சனை வர மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளைகள பேசுகிற பேச்சை பார்க்கணுமே. ஒரு மிஸ்ஸுக்கால ஒரு போடு வந்தால் போதும், எப்படி கொண்டாட்டிக்கிட்டு பேசுது தெரியுமா? ஹலோ மாமா, எங்கே இருக்கீங்க? என்ன செய்யுது? நோக்கம் கிளம்பிடுறேன். மாமா சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? உங்களை பார்க்காம எனக்கு தூக்கமே வரல. அந்த போனு நோக்கியாவா இல்ல நக்கியாவான்னு தெரியல. போனை பிடிப்பார், போன்ல ஒரு நம்பர் இருக்காது, அந்த நக்கறாங்க. இது முதல் ரகா. இதுவே ரெண்டாவது ரகம். அப்படி இந்த செல்போனை சைட்ல இருந்து வைப் பண்ணி போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை பூரா சத்தம் காதுகளே பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க தெரியுமா? இங்க பேசுனா இதுல பேசுற சத்தம் வெளியே கட்டுருமா. பக்கத்து வீட்டுக்கார எவ்வளவு இருக்கானா அப்பே அத்தாட்ட சொல்லிடுவாங்களேன்னு குருட்டு கோழி களவாடி மாதிரி திரும்பி பாக்குறது. எப்படி பாக்குறது? என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கே குடும்பம் குண்டியத்துக்கு வந்தா அர்த்தம். ஏன் பக்கத்து வீட்டுக்காரையில அதிர்ச்சியில பேசுறவன் எப்படி விஷயம் தெரியுமா? ஹலோ ஐயா ஆத்தாடி ஆத்தாடி அக்காளி அவன் வீட்டில் ஒன்று செத்தானே, இவன் வீட்டில் ஒன்று பொழைச்சானு தெரியாது. அடுத்தவளையும் சொல்லி பேசுவானே. என் வீட்டில் கேட்டுக்க, என் பொண்டாட்டி தங்க கொணவதி. சரி, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உளுத்திமடை செங்கமலை புதையனதில் இன்னைக்கு உளுத்திமடை நாடகம் வந்திருக்கேன். என் வீட்டுக்கு போகையில் காலையில் 9 மணி ஆனாலும் சரி, 10 மணி ஆனாலும் சரி, 11 மணி ஆனாலும் சரியா, மதியானம் 12 மணி ஆனாலும் சரி, நான் வீட்டுக்கு போக நான் போகாம என் முண்டாட்டி சாப்பிடவே மாட்டா. அப்படி வளர்த்துருக்காங்க பாரு. மைத்த புடுங்கிருக்காங்க. என்னண்ணே, நான் தானே போய் ஜோராக்கணும். நான் ஆக்கினாத்தானே எடுவட்ட முண்டை திம்பா. 24 நேரம் டிவி இப்படியே தான் பாக்குறா. ஆனா என்ன சொல்றீங்க? இதுல ஒரு விஷயம் தெரியுமா? ஒரே ஒரு வேலை நல்லா செய்வா. என்ன? சுடுதண்ணியை நல்லா காய வைப்பா. ஆனா அடுப்பு நான் தான் பத்த வச்சு தரணும். அதுக்குமா என்ன சொல்றீங்க? என் பிள்ளை இருக்காங்க ஒரு அதுக்கு மேல கட்டிக்காரங்க. கொரோனா காலத்துல பள்ளிக்கூடம் திறக்கலைன்னு சொல்லி 15,000 சொல்லி 30,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி கொடுத்தேன். சரி, 30,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா அவங்க செல்போனை நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. கொரோனா காலத்துல தான் நமக்கு வேலை இல்ல. சரி, நான் ஒரு சார்ஜ் படுத்து கிடைக்கேன். என் பிள்ளைய செல்போன்ல படிச்சுட்டு இருக்காங்க. மதியானம் 1 மணி இருக்கும். திடீர்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்? எங்க ஊர்ல எப்படின்றீங்க? ஊருக்குள்ள கலவரம் வந்துருச்சாக்குன்னு தூங்குனவே மட்டார்னு வந்துருச்சு. வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் பார்க்குற ஒரு வேலையும் காணா. சுத்தி வாடா 15 ஒரு வேலையும் காணா. அப்புறம் அர்ரா புறான்றாயிலேன்னு பார்க்குறேன். என் மகன் மூதேவி 2 பேர் பிரிக் பேர் கேம் விளையாண்டு கிடக்காங்க. அர்ரா புறா தூக்கி போட்டு அமுக்கலாம் நீங்க பூரா அந்த கம்பெனி தான் போல இருக்கு. அதனால எல்லாம் இல்ல கரிகர சூதன் ஐயப்பன் நீங்க மற்ற காரியத்தை பார்த்துருமா? சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா,
ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது வீரமணிகண்டன் சன்னதியில் நெய் மணக்குது திருநீர் மணக்குது பன்னீர் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது ஐயன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது பள்ளிக்கட்டே சோந்து கெட்டா பக்தி மணக்குது அந்த பனிமலையில் ஏறும்போது சக்தி பிறக்குது அந்த பனிமடையில் ஏறிடவே சக்தி பிறக்குது பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது பகவானை பார்த்து விட்டால் பாவம் பறக்குது மகனேட்டா படி போட்டா வாழ்வும் சிறக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது வேட்டை துள்ளி ஆடும்போது மனம் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ள மாமல் கொள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ள மாவல் கொள்ளுது காட்டுக்குள்ளே சரணகோஷம் நாளை பிளக்குது வீட்டை விட்டு பக்தர் கூட்டம் காட்டு திரியுது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது சாமி சிந்தகதோந்தோ ஐயப்ப சிந்தகதோந்தோ சாமி திட்டக்கத்தோந்தோ ஐயப்ப சிந்தகதோந்தோ உங்க அவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் வேகையில் ஏறி வந்து வரவும் தருகிறார் ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரணும் அருள்கிறார் நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார் நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார் ஓம்கார நாதத்திலே எழுந்து வருகிறார் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா ஓம் சாமியே சரணம் ஐயப்பா ஹரிஹர சுதனே சரணம் ஐயப்பா அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் வந்தடிலே அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் வந்தடிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் வந்தடிலே பூவடியவ பொன்வடி அதை தேடி போகும் தேனி தேரடி அந்த திருவடி அவ தேவலோகராணி பூவடி அவ பொன்வடி அதை தேடி போகும் தேனி தேரடி அந்த திருவடி அவ தேவலோகராணி ஆடும் பூவு வாசம் வீசும் மேனியோ அந்த ஏழு லோகம் பார்த்திடாத தேவியோ ரத்தினம் கட்டிட பூந்தேரு உங்களை படைச்சலாறு என்னைக்கு வயசு மூவாறு என் சொல்லு பழிக்குமாறு இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே
குங்குமம்